லூக்கா 15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 3 உவமைகள் இருக்கிறது. முதலாவது உவமை, காணாமற் போன ஆடு. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒன்று தொலைந்து போனது. அதை அவர் தேடுகிறார், கண்டுபிடிக்கிறார், சந்தோஷம் அடைகிறார். இரண்டாவது, காணாமற் போன வெள்ளிக்காசு. ஒரு பெண்ணிடத்தில் 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் ஒன்று தொலைந்து போனது. அதை அவள் தேடுகிறாள், கண்டுபிடிக்கிறாள், சந்தோஷம் அடைகிறாள். மூன்றாவது, காணாமற் போன மகன். ஒரு அப்பாவிற்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் அப்பாவை விட்டு தூர தேசத்திற்கு தொலைந்து போனான், காணாமற் போனான். அவன் அப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்ட பிற்பாடு வீட்டிற்கு வரும்போது அப்பாவிற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த உவமையில் காணாமற் போன ஆடு, வெள்ளிக்காசு, மகன் நம்மைத்தான் குறிக்கிறது. நம்மை தேடி அப்பா கண்டுபிடிக்கும் போதும், நாம் அப்பாவினுடைய அன்பை புரிந்து கொண்டு வீடு திரும்பும்போது அப்பாவிற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.